In this video, we'll discuss about care of lions, trains and tubing. What are the care need for lions, trains and tubes? So, caring for lions, trains and tubing is important to ensure their proper functioning and prevent complications such as infection and blockage. So, நம்ம வந்து care ரொம்ப எடுத்துக்கணும். The lining, then training and tubing. ஏன்னா இது வந்து important to ensure இது வந்து என்ன பண்ணுதுன்னா ensure ப்ராப்பர் ஃபங்க்ஷன் கரெக்டான ஃபங்க்ஷன் அண்ட் ப்ரிவெண்ட் காம்ப்ளிகேஷன் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம் அந்த இன்ஃபெக்ஷன் இல்லாமல் பிளாக்கேஜ் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ கேரிங் ஃபார் லைன்ஸ் ட்ரைன்ஸ் அண்ட் டியூபிங் இஸ் இம்பார்ட்டண்ட். வை மீன்ஸ் ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் அண்ட் ப்ரிவெண்ட் infection and blockage. Here some general guidelines for care of lines, trains and tubing. Follow healthcare provider instruction. First ஒன்று நம்ம என்ன ஃபாலோ பண்ணோம், healthcare provider instructionை ஃபாலோ பண்ணோம். Always follow the specific instruction provided by your healthcare providers regarding the care of lines, trains and tubing. They will provide you will detailed information on how to care for them properly. ஸோ நம்ம வந்து ஹெல்த் கேர் ஒர்க்கரோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணோம். ஏன்னா அவங்க தான் வந்து தே ஹாவ் தட் டீடைல்டு இன்ஃபர்மேஷன் ஹவு டு கேர் ஃபார் தம் ப்ராப்பர்லி அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷன் அவங்க வச்சுருப்பாங்க. Second one is hand hygiene. Before and handling any lines, trains and tubing, make sure to wash our hand thoroughly with soap and water. Otherwise we can use alcohol based sanitizer. So hand hygiene before touching or handling any lines, trains and tubing. அப்போ வந்து என்ன ஹேண்ட் வாஷ் பண்ணியிருக்கணும் சோப் அண்ட் வாட்டரை வச்சு. இல்லாட்டி வந்து எனி ஆல்கஹால் பேஸ்டு சானிடைசர் வி வாண்ட் டு யூஸ். இது என்ன பண்ணுது, ஹெல்ப் டு ரெடியூஸ் தட் ரிஸ்க் ஆஃப் இன்ட்ரடியூசிங் ஜெர்ம்ஸ் அண்ட் கண்டாமினன்ட். இது வந்து ப்ரிவென்ட் பண்ணுது ஆர் ரெடியூஸ் பண்ணுது மைக்ரோ ஆர்கனிசம் என்றாகிறத கண்டாமினேஷன் ஆகிறது. தேர்ட் ஒன் இஸ் ரெகுலர் கிளீனிங். கண்டினியூஸாக வந்து க்ளீன் பண்ணோம் ரெகுலராக. ஸோ டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் லைன்ஸ், ட்ரைன்ஸ் அண்ட் டியூபிங் ரெகுலர் கிளீனிங் மே பி நெசசரி. ரெகுலர் கிளீனிங் வந்து நெசசரியான ஒன். ஸோ யுவர் ஹெல்த் கேர் ப்ரொவைடர் வில் ப்ரொவைட் யூ வித் இன்ஸ்ட்ரக்ஷன் ஹவு டு க்ளீன் தம் ப்ராப்பர்லி. ஸோ நமக்கு வந்து ஹெல்த் கேர் ப்ரொவைடர் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க எப்படி க்ளீன் பண்ணணும் ப்ராப்பரான்னு சொல்லிட்டு. ஸோ யூஸ் த ரெக்கமெண்டட் க்ளீன் சொல்யூஷன். எவ்வளோ ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணும். க்ளீனிங் ரெக்கமெண்டட் க்ளீனிங் சொல்யூஷன் அண்ட் ரெக்கமெண்டட் டெக்னிக் ஒன்லி வி வாண்ட் டு ஃபாலோ. அது மூலமாக நம்ம வந்து க்ளீனாகவும் வச்சுக்கலாம், ப்ரிவெண்ட் இன்ஃபெக்ஷன். ஸோ எவ்வளோ ரெக்கமெண்டட் சொல்யூஷனோ ரெக்கமெண்டட் டெக்னிக் மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம வந்து க்ளீனாகவும் ப்ளஸ் ஒன் மோர் திங் ப்ரிவெண்ட் இன்ஃபெக்ஷன். ஸோ திஸ் ஒன் இஸ் த ரெகுலர் க்ளீனிங். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அவாய்ட் டக்லிங் ஆர் புல்லிங். இழுக்கிறது. பி கேர்ஃபுல் நாட் டு டக் ஆர் புல் ஆன் எனி லைன்ஸ் or trains or doubling. So they should be secured properly to avoid accidental டிஸ்லார்ஜ்மெண்ட். ஸோ நம்ம வந்து இழுக்கிறதோ தள்ளுறதோ வந்து அவாய்ட் பண்ணோம். ஏன்னா வந்து அது அவாய்ட் பண்ணோன்னா தே செக்யூர் ப்ராப்பர்லி டு அவாய்ட் ஆக்சிடென்டல் டிஸ்லார்ஜ்மெண்ட். தென் இஃப் யூ நோட்டீஸ் ஏதாவது எனி லூசன் ஆர் டிஸ்கனெக்ஷன் இருந்ததுன்னா வி வாண்ட் டு இன்ஃபார்ம் டு அவர் ஹெல்த் கேர் ப்ரொவைடர் இம்மிடியேட்லி. ஏதாவது லூசனாவோ டிஸ்கனெக்ஷனாவோ இருந்ததுன்னா நம்ம இம்மிடியேட்டாக பண்ணணும். தென் ப்ரிவெண்ட் கிங்ஸ் ஆர் பென்ஸ். ஸோ ப்ரொவைட் அதாவது முறுக்கு அந்த டியூப்ஸ் இதிலலாம் வந்து ஏதாவது முறுக்கு வளைவு அது மாதிரி இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணுங்க. என்ஷூர் தட் லைன்ஸ், ட்ரைன்ஸ் அண்ட் டியூப்ஸ் டோன்ட் கெட் கிங்க்டு ஆர் பெண்ட் ஆஸ் திஸ் கேன் அப்ஸ்ட்ரக்ட். அது மாதிரி இருந்ததுன்னா பெண்டோ இல்லாட்டி வந்து முறுக்கோ ஆகி அந்த டியூப் இருந்ததுன்னா என்ன ஆகும்னா அப்ஸ்ட்ரக்ட் அனுப்பாது இந்த ஃப்ளோ ஆஃப் தட் ஃப்ளூயிட் ஆர் மெடிகேஷன். மருந்துலாம் வந்து ப்ராப்பராக போகாது. ஏன்னா அங்கே வந்து வளைவு இருக்குது, முறுக்கு இருக்குது. ஸோ செக் ரெகுலர்லி டு என்ஷூர் தே ஆர் பொசிஷன்ட் ப்ராப்பர்லி. அது பொசிஷன் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஃப்ரீ ஆஃப் எனி கிங்ஸ். தென் கீப் த ஏரியா ட்ரை. ஆல்வேஸ் அந்த ஏரியா வந்து ட்ரையாக வச்சுக்கணும். இஃப் தேர் இஸ் எனி ட்ரெஸ்ஸிங் ஆர் பேண்டேஜ்
around the lines, drains or tubing. Make sure to keep them dry. எப்பொழுதுமே ட்ரையாக வச்சுக்கணும். மாய்ஸ்சர் கேன் இன்க்ரீஸ் த ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன். ஸோ ஏன்னா மாய்ஸ்சர் இருந்ததுன்னா இன்ஃபெக்ஷனை வந்து அதிகரிக்கும். ஸோ இஃப் யூ நோட்டீஸ் எனி மாய்ஸ்சர் ஆர் லீக்கேஜ் ஆர் ட்ரைனேஜ் டு த ட்ரெஸ்ஸிங், நோட்டிஃபை, நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணோம் அவர் ஹெல்த் கேர் ப்ரொவைடருக்கு. தென் மானிட்டர் ஃபார் சைன் ஆஃப் இன்ஃபெக்ஷன். Watch out for any sign of infection such as redness, swelling, warm, pain or drainage around that line, drain and tubing. நம்ம வந்து நோட் பண்ணோம், ஏதாவது ரெட்னஸ் வீங்கி போயிருக்கா, ரெட்னஸ்ஸாக இருக்கா, அந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கா, பெயினாக இருக்கா, ஏதாவது லீக்கேஜ் இருக்கா அப்படின்ட்டு. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா வந்து இம்மீடியட்டாக நம்ம ஹெல்த் கேர் ப்ரொவைடருக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். If you notice any of these symptoms, notify your healthcare provider immediately. So next one is avoid submerging in water unless specifically instructed by your healthcare provider. Avoid submerging lines, drains and tubing in water. This include bath, swimming pools or hot tubs. Moisture can interfere with their function, increase the risk of infection. So avoid submerging into water. வாட்டர் படாமல் பார்த்துக்கிறது. தென் ரெகுலர் மெயின்டெனன்ஸ். என்னென்ன வேலை வந்து ரெகுலராக மெயின்டைன் பண்ணலாம்? ஃபாலோ எனி மெயின்டெனன்ஸ் ஸ்கீம் ப்ரொவைட் பை யுவர் ஹெல்த் கேர் ப்ரொவைடர். ஸோ திஸ் மே இன்க்ளூட் flushing the line with saline solution, changing the tubing or drainage back at regular intervals. So last one is seek professional help. என்ன பண்ணோம்? இஃப் யூ என்கவுண்டர் எனி இஷ்யூ, நம்ம ஏதாவது இஷ்யூவை பார்த்துட்டோன்னா, ஆர் ஹாவ் கன்சர்ன் அபவுட் தட் லைன், ட்ரைன் ஆர் டியூபிங், டோன்ட் அட்டெம்ப்ட் டு ட்ரபிள் ஷூட் ஆர் ஃபிக்ஸ் தம் யுவர் செல்ஃப். நம்மளாவே வந்து ட்ரை பண்ணக்கூடாது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. காண்டாக்ட் அவர் ஹெல்த் கேர் ப்ரொவைடர் அண்ட் சீக் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் ஃபார் ப்ராப்பர் எவாலுவேஷன் அண்டு மேனேஜ்மெண்ட். அதுக்கு வந்து நம்ம வந்து மெடிக்கல் அசிஸ்டண்ட்டை வச்சு ப்ராப்பராக எவாலுவேட் பண்ணும் அண்டு மேனேஜ்மெண்ட் பண்ணோம். நாம் இந்த வீடியோவில் வாட் ஆர் த கேர் நீட் டு லைன், ட்ரைன் அண்டு டியூபிங் இதை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன்று ஃபாலோ ஹெல்த் கேர் ப்ரொவைடர் இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம வந்து என்ன நம்ம ஹெல்த் கேர் ப்ரொவைடர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணோம். செகண்ட் ஒன் இஸ் பிஃபோர் அண்ட் டச்சிங் எனி லைன்ஸ், ட்ரைன்ஸ் அண்ட் டியூபிங் அப்போ ஹேண்ட் சானிடைஸ் பண்ணோம், ஹேண்ட் வாஷ் அல்லது ஆல்கஹால் வச்சு. தென் ரெகுலர் க்ளீனிங் பண்ணோம். தென் அவாய்டு டக்கிங் ஆர் புல்லிங், இழுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணும். அந்த டியூப் அங்கே இருக்கிறப்ப லூசன் ஆர் டிஸ்கனெக்ஷன்னா இமீடியட்டாக நம்ம வந்து ஹெல்த் கேர் ப்ரொவைடருக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். தென் ப்ரிவெண்ட் எனி பெண்ட் ஆர் கிங்ஸ், முறுக்கு வளைவு ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்ததுன்னா அது வந்து தட் மெடிகேஷன் ஃப்ளோவை வந்து அஃபெக்ட் பண்ணும். தென் கீப், எப்பொழுதுமே வந்து ட்ரையாக தான் அந்த ஏரியா வச்சுக்கணும். மாய்ச்சர் அதிகமாக இருந்ததுன்னா சான்சஸ் ஃபார் மைக்ரோபியல் கண்டாமினேஷன். மானிட்டர், ஏதாவது சைன் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கான்னு மானிட்டர் பண்ணோம். தென் அவாய்ட் சப்மெர்ஜிங் வித் வாட்டரில் வந்து சப்மெர்ஜ் ஆகிறது வந்து அவாய்ட் பண்ணோம். ரெகுலர் மெயின்டெனன்ஸு, ஓகேவா? ஸோ ரெகுலர் மெயின்டெனன்ஸ். So here follow any maintenance scheme provided your health care provider. Then last one is seek professional help. So this is all about care of lines, trains and tubing. Thanks for watching.